ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம அண்ணாமலையை நாட்டாமையாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நீயா நானான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறது தெரியுமா, ஐயோ எங்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சு ஒரு 2 வீட்டு பேசிட்டாரு. அதாவது நல்ல பையனான்னு தீர விசாரிக்கணும். 2வது விஷயம், ஒருவேளை இவனை தப்பானவனாகவும் இருக்கலாம்ல, இப்போ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, விசாரிங்க, கொஞ்ச நாள் ஆறப்போடுங்கன்னு சொல்ல வரேன் அப்படின்றாங்க. இது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா 85,000 இன்னைக்கு ப்ராஃபிட்னு சொல்ல, ஒரே நாள் எப்படிமா ஓஹோன்னு வந்தேன்னு சொல்லி கேட்க, அதுக்கான நான் ஒரு வழி பண்ணேன் அப்படின்றாங்க. பழைய பொருள்லாம் 5,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டோம், 2,000 ரூபா பொருள் 5,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டா நமக்கு நஷ்டம் தாண்டி வரும் கூமுட்டான்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, அட மக்கு மாமியாரே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, பழைய பொருளோட விலையை அதிகரிச்சுட்டு புது பொருள் விலையும் அதிகரிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் டபுள் லாபம் அப்படின்றாங்க. எப்படா நம்ம ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பிடிங்கிடலான்றாங்க. இதுதான் பிஸ்னஸ் ட்ரிக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அண்ணாமலை நீதி நேர்மை நியாயம் அதான்ப்பா ஜெயிக்கும், தப்புப்பா தப்பு 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 தப்புன்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களோட கருத்து கண்ணாயிரம், உங்களோட கருத்து எனக்கு வேணாயிரம் அப்படின்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்னதாம்மா சொல்ல வரேன்னு சொல்லி பார்க்க, சீதா ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. நம்ம மீனா அந்த டைம் பார்த்து நம்ம முத்து வேற ஒரு பொண்ணு தூக்கிட்டு கொடுக்கணும்னு ஒடியாராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் வர வழியில் ஒரு அம்மா குறுக்க வந்து விழுந்தாங்க, கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்ல, சீதாவை ஒரு பக்கம் அக்கௌண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு கிளம்பி போயிட்டாங்க. அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, என் பொண்ணோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால இவங்க விஷம் குடிச்சிட்டாங்கன்னு சொல்ல 2 பேரும் யோசிக்கிறாங்களாமா. யோசிங்க, மாற்றி யோசிங்க, பேசுங்க, எல்லாம் சரியாயிடும், பேசினா எதுவுமே சரியாகாமல் இருக்காது அப்படின்ட்டாங்க. ஸ்ருதி ரவியும் மறுபடியும் சண்டை போடுறாங்க. என்னன்னு பார்த்தா புது ரெஸ்டாரண்ட்டுக்கு மேப் போட்டு கொடுக்க ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.